ஓபிஎஸ் அவர்களும் இவங்களும் கூட்டணியிலேருந்து வெளியே போயிருக்காங்க. திரும்ப அவங்களை இணைக்கணுன்ற ஒரு தாட் இருக்கா? டிடிவி அண்ணே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நயினார் நாகேந்திரனால தான் இப்போ நான் வெளியேறினேன், முன்னாடி இருந்த அண்ணாமலைனால நான் எந்த பிரச்சனையும் இல்லை. டிடிவி தினகரன் அண்ணனை நல்ல தலைவர். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர். அதனால் எங்கேயும் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்காது. ஓபிஎஸ் அவர்களும் இவங்களும் கூட்டணியிலேருந்து வெளியே போயிருக்காங்க. மீண்டும் அவர்களை இணைக்கிறதுக்கு நீங்க எதுவும் முயற்சி உங்களுடைய தாட் என்ன சார்? திரும்ப அவங்களை இணைக்கணுன்ற ஒரு தாட் இருக்கா, இல்லை அது அவர்களுடைய முடிவு அப்படின்னு விட்டுறீங்களா? ஆனால் என்னை பொறுத்தவரை இரண்டு பேருமே என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். இரண்டு தலைவர்கள்ட்டையும் தொலைபேசியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அதே தான் நான் சொல்கிறேன். ஆனால் டிடிவி அவர்கள்ட்ட குறிப்பான அதே கருத்தை நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம். ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு முடிவெடுத்த பிறகு கொஞ்சம் காலம் கொடுத்தீங்கன்னா எல்லோருக்கும் அந்த டைம் வேணும் செட்டில் ஆகிறதுக்கு. ஏன்னா உடனடியாக ஒரு முடிவெடுத்த பிறகு அவர்களும் வருத்தத்தில் எடுத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம், காலம் கனிந்து வரட்டும். அதுவரை எல்லோரும் எங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். அதாவது புதிய சர்ச்சைனால கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. தொடர்ந்து என்டிஏலேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் இது கிருஷ்ணசாமி அண்ணனாக இருக்கட்டும், ஜான் பாண்டியன் அண்ணனாக இருக்கட்டும், இருவருமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பை நான் பார்த்தங்கன்னா அவங்களுடைய தரப்புலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நான் இப்போ கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பொழுதுமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, தெய்வ திருமகன் அவர்கள் கடவுளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கூட இருக்கிறோம். எப்பொழுதும் அவருக்கு அந்த மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவிலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய விழாவிற்கு எல்லா ஆண்டும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். நானும் கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களை பொறுத்தவரை அது எதுவும் சர்ச்சையாக நான் பார்க்கவில்லை. பொறுத்திருப்போம். இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கலிங்கன்னா, எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால் இது எங்கேயும் சண்டை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படின்லாம் நான் பார்க்கல. மறுபடியும் அதே தான், காலம் இருக்கிறது, பொறுத்திருப்போம், எல்லாம் சரியாக இருக்கும். டிடிவி அண்ணே என்ன சொல்கிறாருன்னா, நயினார் நாகேந்திரனால தான் இப்போ நான் வெளியேறினேன், முன்னாடி இருந்த அண்ணாமலைனால நான் எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கிறவங்க. ஆனால் கருத்து சொல்லப்பட்டு விட்டது. நயினார் நாகேந்திரன் பேசிட்டாங்க, மாநில தலைவர் அவங்க பேசிட்டாங்க. திரும்ப திரும்ப அதை நோண்டி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம பேசுறது யாருக்குமே அழகல்ல. பிரச்சனை முடிஞ்சதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதோடு முடித்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க எல்லோருமே போகணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் காலம் கனிந்து வரட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். இன்றைக்கே திரும்ப திரும்ப அதை நோண்டி குத்தி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது அரசியலில் சரியாக இருக்காதுங்கன்னா, டிடிவி தினகரன் அண்ணனை பொறுத்தவரை நான் தொடர்ந்து சொல்வது இதுதான். ஒரு நல்ல தலைவர். என்டிஏ கூட்டணியில் 2024 வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர். அதனால் எங்கேயும் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்காது. பொறுத்துருங்க. இன்னும் 7-8 மாதம் இருக்கும்பொழுது இன்றைக்கே அவசரம் பண்ணணும்.